நடத்து கொண்டு எனக்கு ஒரு சகோதரன் அமைச்சிருக்காரு. அந்த சகோதரன் மூலியமாக எனக்கு கர்த்தர் எல்லா தேவைகளும் எனக்கு பூர்த்தி செய்து கொடுத்ததுக்கு எல்லாருமே சொல்கிறோம், இவன் எப்படி கட்டுறான் எனக்கு தெரியாதுப்பா, என்கிட்ட காசு இல்லை. எல்லாருக்கிட்ட சொல்லுவேன், என்கிட்ட காசு இல்லையா. 60,000 ரூபாய் தான் வச்சு இறங்கினேன். கர்த்தர் எவ்வளோ இறங்கி இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் கர்த்தர் வீடு கட்டி கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஊரில் இருக்கிற நிலத்தை இன்னைக்கு வந்து நாளைக்கு ஊருக்கு போனோம். அந்த நிலத்தில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க அபகரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு இப்போ எல்லா தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. முன்னாடி 20,000 ரூபா கொடுத்துருவோம். இப்போ வந்து நாளைக்கு காலையில் 50,000 ரூபா கொடுத்தா தான் உன்னோட பொருள் உங்களுக்கு இருக்கையா, இல்லைனாக்கா உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் 5 லட்சம் ரூபா வாங்கிக்கிறேன் நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிடுறேன். நாங்கள் சொன்னேன், ஏசப்பா நீ முன்னே இருந்து எங்களை பின்னாடி வழி நடத்த முடிய உதவிச்சு ஆண்டவர், அந்த இடத்துல காவதுதல் கட்டளையிட முடிய உதவிச்சு ஆண்டவர், நீங்கள் வாக்கு மாற்று போட முடிய உதவிச்சு ஆண்டவர் நான் சொன்னேன். அப்போது கர்த்தர் என்கிட்ட சொன்னார் ஒரே வார்த்தை, நீ போ மகனை, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட காசு இல்லை. என் தம்பி இப்போது அப்ரஹாம் சகோதரன் இந்த சர்ச்சுக்கு வருவர் தான், அவர்கிட்ட சொன்னார், என்னப்பா நாளைக்கு ஊருக்கு போகணுமே, காசு எங்கப்பா. நான் என்கிட்ட காசு இல்லை. கர்த்தர் செய்வார்ப்பா, நீ கம்முனிரு, நீ தேடு, அதனால நீ ஜம்முனுப்பான்னா. அவரு வந்து இல்லைண்ணா வேலை மேலே எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த இடத்துல இல்லை, நான் மவுண்ட் ரோட்டில் இருக்கிறேன், மின்ட்டில் இருக்கிறான்னு சொல்லிடுறேன். எப்பா நீங்கள் எங்கே இருந்தாலும் நாளைக்கு காலையில் ஊருக்கு வரணும், அதுக்காக என் குடும்பத்துக்கு நீங்கள் ஜபம் பண்ண முடியும். இந்த ஆலயத்துக்கு 3ஆம் தெரு 2ஆம் தெருவில் இருக்கிற ஒரு பிள்ளையை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர முடியும். ஊழியகரமாகும் மனவாட்டி சபைக்கு ஜெபிக்க முடியும். இந்த தெருவில் எவ்வளோ ஆக்சிடென்டெல்லாம் நடக்கும். நம்ம சபை ஊந்ததுனால இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட பார்க்க முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த இடத்துல ஆக்சிடென்ட்டாக நடக்கும், துண்டு துண்டாக போயிடுவாங்க, எத்தனையோ மரணங்கள் நடக்குது. நம்ம மனவாட்டி சபை இந்த இடத்துல நின்று பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டம் இல்லை. எங்களுக்கு சில பேருக்கு வந்து தெரிய மாட்டோம், இந்த சக்தி இல்லாமல் சபைக்கு பிரியாணி எல்லா கடையில் வெள்ளை சாப்பாடு இருக்குது, பிரியாணி இருக்குது, வெஜிடபிள் இருக்குது. எனக்கு கொடுத்த பிரியாணி எப்பவுமே இங்கே எனக்கு தேவை, எனக்கு பிரியாணி கிடைக்குது. எந்த ஹோட்டலுக்கும் அதே மாதிரி எந்த சபைக்கும் நான் போனதில்லை. இது வரைக்கும் இங்கே வந்து 7 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எல்லாரும் கூட ஐயா அங்கே சர்ச்சில் வேணாயா, எனக்கு யார் இருக்கு அங்கே கர்த்தர் ஆயத்து பண்ண வச்சுருவாங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், இன்னுமே இருப்பேன்ட்டு இந்த இடத்துல பள்ளிப்பிட்ட இடத்துல வாக்குதானத்தை கொடுக்குறேன். நான் மரணம் சம்பவம் முழுவதும் இந்த மனவாட்டி சபையில் நான் இருப்பேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.